இயேசு எதற்காக சிலுவையில் மரித்தார்? இந்த பூமியில பிழைத்திருக்கிற நாம் ஒருவர் கூட நமக்காக நாம் பிழைக்கக்கூடாது. நமக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசுவுக்காக நாம் இந்த பூமியில் என்ன பண்ணணும்? நாம் பிழைக்க வேண்டும். இப்படி இயேசுவுக்காக பிழைப்பது என்று சொன்னால் அவருடைய வல்லமை இல்லாமல் நாம் அவருக்காக நாம் பிழைக்க முடியாது. ஆண்டவருக்கு நிறைய வல்லமை உண்டு. அவர் கடல் மீது நடந்தார். அந்த வல்லமையை ஒருபோது நமக்கு இப்பொழுது தரப்போவதில் தேவன் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். நாம் யாரும் தண்ணீரை திராட்சரசமாக்க முடியாது. வானம் பூமி அண்ட சராசரங்களையும் அவர் சிருஷ்டித்தார். நாம் யாரும் ஒருவர் கூட நாம் எதையுமே சிருஷ்டிக்க முடியாது. 2 மீன் 5 அப்பம் 5000 ஜனங்களுக்கு மேலாக அவர் போஷித்தார். இந்த வல்லமையெல்லாம் தேவன் நமக்கு தரப்போவதில்லை. ஆனால் தேவனுடைய வல்லமை என்று சொன்னால் இருதயத்திலே பாவத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு வல்லமை, இருதயத்திலே பரிசுத்தமாய் வாழும்படியான ஒரு வல்லமை, இருதயத்திலிருந்து தேவனுக்கென்று ஒன்றை செய்யும்படியான ஒரு வல்லமை. இப்படிப்பட்ட வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும்.